நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனியார் கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் விடுதியின் சமையல் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் சமையல் அறை சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தது தெரியவந்தது. மேலும் குடிநீர் தொட்டிகளின் பக்கவாட்டு சுவர்களில் டைல்ஸ்கள் ஒட்டாமல் இருந்ததால் உடனே டைல்ஸ்கள் ஒட்டவும் அறிவுறுத்தப்பட்டது. சமையலறை சரி செய்யப்பட்ட பிறகே சமைக்க அனுமதி வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததால் கல்லூரிக்கு 5 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. டெல்லியில் செயற்கை மழையை பொழிவதற்கான மேக விதைப்பு வெற்றிகரமாக நடைபெற்றது. டெல்லியில் காற்று மாசுவை குறைக்கும் விதமாக செயற்கை மழையை பொழிய வைக்கும் கிளவுட் சீடிங் என்ற மேக விதைப்பு திட்டத்தை அம்மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் 2ஆம் திட்டத்தை IIT கான்பூரின் செஸ்னா விமானம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. கான்பூரிலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் டெல்லியின் புராரி, கரோக், பாக் உள்ளிட்ட இடங்களில் 2 முதல் 2.5 கிலோ வரை எடை கொண்ட ரசாயனங்களை தூவி மேக விதைப்பை மேற்கொண்டது. இந்த திட்டம் வெற்றியடையுமானால் டெல்லியில் இதை நிரந்தர நடவடிக்கையாக கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.